கமலஹாசனுடைய மூடு என்ன, கமலஹாசன் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லாமே தெரியும். இப்போ கமலஹாசனுக்கு நஷ்டம் எதில் நஷ்டம்னா இந்தியன் டூவில் நஷ்டம். இப்போ இந்தியன் டூவில் மிகப்பெரிய நஷ்டம். முன்னாடியே ஒரு பெரும் நஷ்டத்தில் இருக்கும்போது அவரை காப்பாற்றி விட்டது வந்து விக்ரம் படம். விக்ரம் படத்தில் அவர் விட்டதெல்லாம் பிடிச்சாரு. விட்டதெல்லாம் பிடிச்சி தொடர்ந்து பெரிய கடனாக இருந்தது, எல்லா கடனையும் அடைச்சார். அப்புறம் இந்த படம் ஒன் ஆஃப் த பார்ட்னராக உள்ள இருந்தார். எதுனா நம்ம மணிரத்னம் இயக்கத்தில் வந்த படம் தக் லைஃப். தக் லைஃப்ல பெரிய அடி, கிட்டத்தட்ட ஒரு 150-160 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த லாஸை ஈடுகட்டணும்னா திரும்ப பெரிய படம் பண்ணாதான் பண்ணணும், ஏதாவது பெரிய ஆட்கள் படம் பண்ணாதான் போகும். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் படம் வந்து அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கத்தி மேல் நிற்கிற மாதிரி தான், ரொம்ப கவனமா போகாரு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க வந்து அன்பே சிவம் படத்தை வந்து படம் வெளியில வந்தப்ப பயங்கர விமர்சனங்கள். அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு டாக் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது அடதான் என்னமா படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது. அதே மாதிரி தான் ஆள வந்தான். ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் வந்து பெருசா போல, அட்டர் ஃபிளாப்பு. ஆனா அந்த படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதை விட அந்த படம் இப்ப பெரிய பேர் வாங்கிச்சு. அது எப்படிதான் யோசிச்சாரு, எப்படி சிந்திச்சாரு, எப்படி படம் பண்ணாரு, எப்படி உடம்பை ஏத்துனாரு, எப்படி உடம்பை இறக்குனாரு, இப்படிலாம் மனுஷன் வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்தை இப்படி பயங்கரம் பண்ணியிருக்காருன்னு வியக்கிற விஷயத்த கமல் பண்ணுவார். அந்த படங்கள்லாம் வந்த அந்த கமலஹாசன்